எனக்கு ஒரு புதிய அனுபவங்களை, புதிய தகவல்களை, புதிய அறிவை தருகின்றதாக அமைந்திருந்தது. சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பிலான செய்தி அடலில் எவ்வாறான விடயங்களை முதன்மைப்படுத்தி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மனம் திறந்து சொல்வதாக இருந்தால் நான் முதல் தடவையாக இந்த இடத்திலே அறிவை பெற்றிருக்கிறேன் என்பது மிகவும் மகிழ்ச்சியானது. இது மிகவும் தேவையானது. வணக்கம், என்னோட பேர் கிருஷிகா. கடந்த 3 நாட்களாக இந்த செயலமர்வுல நாங்க பங்கு பெற்றிருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா இந்த சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்காங்க, அவங்களை எப்படி கையாளலாம், அவங்களை பற்றிய தகவல்களை நாங்க எப்படி வெளியிடக்கூடியதாக இருக்கும். குறிப்பா ஊடகவியலாளர்கள் மூலமாக தான் மக்களுக்கு ஒரு செய்தி சென்றடைகிறதுனால ஊடகவியலாளர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் தெளிவையும் கொடுக்கக்கூடிய வகையில சிறந்த வளவாளர்களை வரவழைத்து எங்களுக்காக இந்த செயலமர்வை நடத்தி கொடுத்தவர்களுக்கு மிக்க நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பீஸ் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த 3 நாள் பயிற்சியினரை மிக சிறப்பாக அமைந்திருந்தது. பாதிக்கப்பட்ட சிறுவர்களை எவ்வாறு அறிக்கையிட வேண்டும் என்பது தொடர்பான சர்வதேச ரீதியிலான பல அணுகுமுறைகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியாக கற்றுக்கொண்டோம். மிகவும் பிரயோசனமாகவும் என்னுடைய ஊடகப் பணியை செய்வதற்கு மிகவும் சில விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. சிறுவர் உரிமைகள், சிறுவர் துன்புறுத்தல்கள், சிறுவர் செயற்பாடுகள் போன்ற பல விடயங்களை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார். குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் முன்னெடுக்கப்படுகின்ற வன்முறைகள், சிறுவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள், சிறுவர்கள் தற்போதைய நிலையில் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், அவ்வாறானவர்கள் அந்த செய்திகளை ஊடகவியலாளர்கள் நாங்கள் எவ்வாறு கைக்கொள்ள வேண்டும், எவ்வாறு அந்த செய்திகளை எழுத வேண்டும், அதில் உள்ள இடர்பாடுகள் என்ன, அதனை மேம்படுத்துவதற்கான செயற்பாடுகள், எழுத்துருவங்கள் போன்றவற்றை நாங்கள் கற்றுக்கொண்டுள்ளோம். சில பங்கு பெற்ற ஊடகவியலாளர்கள் கூட விழிப்புணர்வுகளை அறிவுறுத்தல் போய் சேரும் என்று நினைக்கிறேன் சமூகத்துல.